2002 அயர்லாண்டில் அன்னைக்கு ஹாலோவின். அயர்லாந்து நாட்டை சேர்ந்த எல்லாரும் ரொம்பவுமே சந்தோஷமா பேய் மாதிரியும் மற்றவங்களை பயன்படுத்துகிற மாதிரியும் மேக்கப்லாம் பண்ணிட்டு அக்கம் பக்கத்து வீடுகளில் போய் சாக்லேட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அன்றைய தினத்தை எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நாம் இங்கே கொண்டாடுற தீபாவளி மாதிரி தான் அவங்களுக்கு அங்கே ஹாலோவினம். அப்படி இருக்கிறப்ப ஒரு 4 பொண்ணுங்க நல்லா பேய் மாதிரி மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அவங்களோட நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் கொஞ்ச நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இரவு திரும்ப அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி அந்த 4 பொண்ணுங்களும் நடந்து போயிட்டு இருக்கிற அந்த வழியில ஒரு பழைய சர்ச் ஒன்று இருக்கு. அந்த சர்ச்சோட வாசல்ல ஒரு வயதான நபர் ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. இந்த 4 பொண்ணுங்களும் அந்த பெரியவர் பக்கத்துல வரும்போது அந்த பொண்ணுங்களை பார்த்து அந்த ஜோக்கர் கேட்கிறாரு, நீங்க நடந்து வந்த வழியில ஒரு நாய்க்குட்டியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த 4 பொண்ணுங்களும் இல்ல நாங்க பார்க்கலன்னு சொல்லவும் அந்த பெரியவர் சொல்றாரு, நான் என்னோட நாய்க்குட்டியோட நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னோட நாய்க்குட்டி திடீர்னு ஓடி போயிடுச்சு. அது எங்க போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு வயசாகிட்டதுனால என்னால் ரொம்ப நேரம் தேடி அலையவும் முடியலை. அதனால் நீங்கள் எனக்கு என்னோட நாய்க்குட்டியை கண்டுபிடிக்க உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த 4 பொண்ணுங்களும் சம்மதம் சொல்லவும் அந்த 4 பேரும் அந்த பெரியவர் கூட சேர்ந்து அவரோட தொலைந்து போன அந்த நாய்க்குட்டியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த ஜோக்கர் அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்கிறான், என்னோட நாய்க்குட்டியை இங்கே எங்கே தேடியும் கிடைக்கல. ஒருவேளை அது அந்த பழைய சர்ச்சுக்குள்ளே கூட போயிருக்கலாம். நீங்கள் வாங்க நாம சர்ச்சுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோக்கர் அந்த 4 பொண்ணுங்களையும் யாருமே இல்லாத அந்த பழைய சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். சர்ச்சுக்குள்ளே வந்ததும் அந்த ஜோக்கர் கதவு கிட்டையும் அந்த 4 பொண்ணுங்க சர்ச்சுக்குள்ளேயும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ அந்த சர்ச்சோட கதவை மூடுற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே அந்த 4 பொண்ணுங்களும் யாரு கதவை மூடுறாங்கன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ந்து போகிறாங்க. அப்படி யார் அந்த கதவை மூடினதுன்னா அந்த ஜோக்கர் தான் அந்த சர்ச்சோட கதவை மூடிட்டு இருக்கான். அப்போதான் அந்த பொண்ணுங்களுக்கு தெரிய வருது, அந்த ஜோக்கர் பொய் சொல்லி நம்மளை இங்கே தனியாக கூப்பிட்டு வந்திருக்கான். உடனே அந்த 4 பொண்ணுங்களும் அந்த சர்ச்சில் இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியலை. அந்த சர்ச்சோட எல்லா கதவுகளும் வெளிப்பக்கமாக அடைக்கப்பட்டிருக்கு. அந்த சர்ச்சிலேருந்து வெளியே போகணும்னா இப்போ இருக்க ஒரே வழி அந்த ஜோக்கர் முன்ன அந்த கதவை திறந்து வெளியே போகணும். அதனால் அந்த 4 பொண்ணுங்களும் அந்த ஜோக்கரை தாண்டி அந்த கதவை திறந்து வெளியே போகலாம்னு முடிவு பண்ணி ஓட பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால முடியலை. எவ்வளோதான் முயற்சி பண்ணியும் கடைசியில் அந்த 4 பொண்ணுங்களையும் பிடிச்சு தனித்தனியாக கயிற்றுனால கட்டி அந்த ஜோக்கர் பல மணி நேரமாக வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பொண்ணுங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அந்த கொடுமைகளை தாங்க முடியாத அந்த பொண்ணுங்களோட அலறல் சத்தம் அந்த இடம் முழுக்க எதிரொலிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜோக்கர் தன்னோட ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த அப்பாவி பொண்ணுங்க நினைக்கிறாங்க, அவ்வளோதான் அவன் நம்ம விட்டுருவான், நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க நினைத்தது தவறுன்னு நிரூபிக்கிற விதமாக அந்த ஜோக்கர் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பொண்ணுங்களோட தலையை அவங்க உயிரோடு இருக்கும்போது வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த மற்ற பொண்ணுங்க தங்களை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க, அலறாங்க. ஆனால் அவங்கள காப்பாற்ற கடைசி வரைக்கும் அங்கே யாருமே வரல. அந்த 4 பொண்ணுங்களையும் கொன்னதுக்கு அப்புறம் அந்த ஜோக்கர் அங்கிருந்து தப்பிச்சு மக்களா ரோட்ல சர்வ சாதாரணமாக நடந்து போறான். அவனை பார்த்த யாருக்கும் அவன் மேல கொஞ்சம் கூட சந்தேகம் வரல. காரணம் அது ஹாலோவின் நைட். எல்லாருமே பேய் மாதிரியோ இல்லை ஜோக்கர் மாதிரியோ ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால யாருக்கும் இந்த ஜோக்கர் மேல துளி கூட சந்தேகம் வரல. இத்தனைக்கும் அவன் மேல அந்த பொண்ணுங்களோட ரத்தம் இருந்தும் அவன் மேல யாருக்குமே சந்தேகம் வரல. இப்படியே அந்த ஹாலோவினும் முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில அந்த பகுதியை சேர்ந்த லோக்கல் பிரிஸ்ட் ஒருத்தர் அந்த பழைய சர்ச்சுக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ந்து போறாரு.
காரணம் என்னன்னா அந்த பழைய சர்ச் பூட்டி இருக்கு. உடனே அந்த பிரீஸ்ட் பூட்டி இருக்க கதவை திறந்து உள்ள போய் பாக்குறாரு. அப்போ அந்த சர்ச்சுக்குள்ள எங்கேயோ இருந்து தண்ணீர் சொட்டு சொட்டா வடிகிற சத்தம் மாதிரி கேட்குது. உடனே அந்த பிரீஸ்ட் எங்க இருந்து தண்ணீர் வடிகிற சத்தம் வருதுன்னு தேடி பார்க்குறாரு. அப்போ அங்க ஒரு இடத்துக்கிட்ட வந்து பார்த்ததும் அந்த பிரீஸ்ட் ரொம்பவுமே அதிர்ந்து போறாரு. அப்படி எதை பார்த்து அவர் பயந்தார்னா, அங்க அந்த இடத்துல இறந்து போன அந்த பொண்ணுங்களோட உடல் தலையில தொங்க விடப்பட்டு இருக்கு. அப்போதான் அவருக்கு தெரிய வருது, அது தண்ணீரோட சத்தம் இல்ல, இங்க கொலை செய்யப்பட்டு இறந்து போன அந்த பொண்ணுங்களோட உடல்ல இருந்து வடிகிற ரத்தத்தோட சத்தம்னு. உடனே அந்த பிரீஸ்ட் பதறி போய் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. உடனே போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்ததும் அந்த உடல்கள் கைப்பற்றி காணாமல் போன பொண்ணுங்களோட பேரண்ட்ஸோட டிஎன்ஏ மூலயமா இது காணாமல் போன அந்த 4 பொண்ணுங்களோட உடல் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த 4 பொண்ணுங்களும் இறந்துட்டாங்க. ஆனால் எங்கே தேடியும் அவங்களோட தலையை மட்டும் கண்டுபிடிக்க முடியலன்னு அந்த 4 பொண்ணுங்களையும் இப்படி கொடூரமாக கொலை பண்ணின அந்த கொடூரமான சைக்கோ கில்லரையும் தேடிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. இப்படியே நாட்களும் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 4 பொண்ணுங்களோட வீட்டுக்கும் 4 பாக்ஸ் போஸ்ட்ல வருது. அதை அந்த 4 பொண்ணுங்களோட பேரண்ட்ஸும் பிரித்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்ததும் அதிர்ந்து போகிறாங்க. அப்படி அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, போலீஸ் தேடிட்டு இருக்கோம்னு சொன்ன அவங்களோட பொண்ணுங்களோட வெட்டப்பட்ட தலை அந்த பாக்ஸ்குள்ள இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஹாலோவின் நைட் அப்போ அந்த பழைய சர்ச்சுக்குள்ள போனீங்கன்னா அங்க அந்த இறந்து போன 4 பொண்ணுங்களோட ஆவிகளை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் இருட்டினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த பொண்ணுங்களோட அலறல் சத்தம் இப்ப வரைக்கும் கேட்குதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க தனியா போயிட்டு இருக்கும்போது யாராவது உங்ககிட்ட வந்து என்னோட நாய்க்குட்டியை பாத்தீங்களா கேட்டா இந்த கதையை நினைச்சு பாருங்க. ஹாங்காங் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன டவுனில் எடிங்கிற நபர் தன்னோட பொண்ணு சாராவோடவும் மனைவி கூடவும் ஒன்றா வாழ்ந்துட்டு வராரு. 2 நாளுக்கு முன்னாடி எடியோட மனைவிக்கு உடல்நலம் குறைஞ்சு வீட்டில் மயங்கி விழுந்ததுனால எடி அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கவனிச்சிட்டு வராரு. இப்போ அவங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது. ஆனால் இருந்தும் டாக்டர் இன்னும் ஒரு 2 நாள் இவங்க இங்கேயே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் இன்னும் 2 நாளா? சரி, அப்போ நான் வீட்டுக்கு போய் அடுத்த 2 நாளுக்கான பொருட்களை எடுத்துட்டு வந்துடுறேன். நீ அது வரைக்கும் அம்மாவோட ஹாஸ்பிட்டல்ல இரு அப்படின்னு எடி அவரோட பொண்ணை பார்த்து சொல்றாரு. அதுக்கு எடியோட பொண்ணு சாரா சொல்றாங்க, அப்பா இல்லை, நானும் உங்க கூட வீட்டுக்கு வரேன், நாம போயிட்டு சீக்கிரம் கூட வந்துடலாம், ப்ளீஸ்ப்பா என்னையும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லவும் அதுக்கு எடியும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி வா, ஆனால் வீட்டுக்குள்ளே போனதும் தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே திரும்ப வரணும், ஏன்னா இங்கே அம்மா ஹாஸ்பிட்டலில் தனியாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சாராவும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே இருக்க சிஸ்டர்ஸ் கிட்ட எடி அவரோட மனைவியை பார்த்துக்க சொல்லிட்டு எடியும் சாராவும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்களோட வீட்டுக்கு போகணும்னா வழியில் இருக்க ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காட்டை அவங்க கடந்து போகணும். ஆனால் இரவு நேரத்தில் அந்த காட்டு வழியை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. காரணம், அந்த காட்டுக்குள்ள அதிகமாக இரவு நேரத்தில் நிறைய கொலைகளும் கொள்ளைகளும் நடந்திருக்கு. அதனாலேயே காட்டு வழி பாதையை யாருமே பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இப்போ அந்த வழியாக தான் எடி அவரோட வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும்னு காரில் போயிட்டு இருக்காரு. அப்போ சாரா கேட்குறாங்க, அப்பா என்ன இந்த காட்டுக்குள்ளே போறீங்க, இந்த வழியா யாருமே இரவு போக மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடி சொல்கிறாரு, இல்லை சாரா, வேற வழியாக போனால் ரொம்ப லேட் ஆகிடும், நம்ம இந்த காட்டு வழியாகவே போயிடலாம், எந்த பிரச்சனையும் வராது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு எடியோட கார் டயர் பஞ்சர் ஆகி நிற்குது. உடனே எடி கார்ல இருந்து இறங்கி என்ன ஆச்சுன்னு பார்க்குறாரு.
அவரோட கார்ல 2 டயர் பஞ்சர் ஆகியிருக்கு. அதை பார்த்ததும் எடி அவரோட பொண்ணு சாரா கிட்ட, சாரா, நான் பக்கத்துல இருக்க டவுனுக்குள்ள போய் மெக்கானிக் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு சீக்கிரம் வரேன், நீ அது வரைக்கும் காருக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாரா சொல்றாங்க, அப்பா என்ன மறந்துட்டியா, நம்ம கார்ல தான் ஒரு டயர் பேக்கப்க்கு இருக்கே அப்படின்னு சொல்லவும், இல்ல சாரா அது பத்தாது, ஏன்னா கார்ல 2 டயர் பஞ்சர் ஆகியிருக்கு, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், நீ காருக்குள்ளேயே பத்திரமாயிரு, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடி அவரோட பொண்ணை அந்த இருண்ட காட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு அங்க இருந்து போறாரு. நேரம் போய்கிட்டே இருக்கு. டவுனுக்குள்ள போய் மெக்கானிக்கை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன அப்பா இன்னும் வரலையேன்னு சாரா காருக்குள்ள இருந்து அவளோட அப்பா போன திசையை பார்த்துட்டு இருக்கா. ஆனா ரொம்ப நேரமாகியும் அவர் திரும்ப வராததுனால சாரா தொடர்ந்து அவளோட மொபைல்ல இருந்து அவளோட அப்பாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா அவரும் அந்த காலை அட்டன் பண்ணவே இல்லை. அதுல ரொம்பவும் பயந்து போய், என்ன அப்பா ஃபோன் பண்ணினா எடுக்க மாட்டாரு, இந்நேரம் அவர் டவுனுக்கு போயிட்டு வந்திருக்கணுமே, ஆனா ஏன் இன்னமும் வரல, பேசாம நாமளே நடந்து போய் என்னாச்சுன்னு பார்க்கலாம், இங்க என்னால தனியாவும் இருக்க முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு சாரா கார்ல இருந்து இறங்கி நடக்க போறாங்க. அப்போ அவரோட அப்பா போன வழியில யாரோ ஒரு நபர் நடந்து வர்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் சாரா முதல்ல அது அவரோட அப்பா தான் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அந்த நபர் பக்கத்துல வர வரதான் அவளுக்கு தெரிய வருது அது அவரோட அப்பா இல்லைன்னு. அது மட்டும் இல்லாம தூரத்துல நடந்து வரும் அந்த நபர் கையில எதையோ பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி என்னதான் அவனோட கையில இருக்குன்னு சாரா உத்து பாக்குறா. அப்போதான் அவளுக்கு தெரிய வருது அது ஒரு நபரோட வெட்டப்பட்ட தலைன்னு. அதை பார்த்ததும் ரொம்பவும் பயந்து போன சாரா வேகமா காருக்குள்ள போய் எல்லா கதவுகளையும் மூடி அமைதியா உள்ள உட்காந்துட்டு இருக்கா. வெளியே நடந்து வந்த அந்த நபரும் இப்போ காருக்கு பக்கத்துல வந்து காருக்குள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்கறான். அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கிறதுனால காருக்குள்ள யாரும் இல்லைன்னு அந்த நபர் நினைச்சுக்கிட்டு காரை திறக்க முயற்சி பண்றான். ஆனா அவனால அந்த காரை திறக்க முடியல. அதனால அந்த நபர் அவனோட கையில பிடித்திருந்த அந்த தலைய அந்த காருக்கு முன்னாடி வைக்கிறான். அப்போதான் காருக்குள்ள இருந்த சாரா அந்த காருக்கு முன்னாடி இருந்த தலைய பாக்குறா. பார்த்ததும் ரொம்பவும் பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறா. அப்படி அந்த தலை யாரோடதுன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டவுனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன அவளோட அப்பா எடியோட தலைதான் அது. அதை பார்த்த சாரா கத்தவும் அப்போதான் அந்த கொலைகாரனுக்கு காருக்குள்ள ஒரு நபர் இருக்காங்கிறது தெரிய வருது. உடனே அந்த கில்லர் அந்த காரை திறக்க முயற்சி பண்றான். அப்போ காருக்குள்ள இருக்க சாராக்கு அடுத்து என்ன பண்ண, உதவி கேட்க போன அப்பாவையும் அந்த கில்லர் கொன்னுட்டானே, இனி அடுத்து என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு சாரா சரி போலீஸுக்கு ட்ரை பண்ணலாம்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்க இருக்க காட்டுக்குள்ள சிக்னல்ஸ் கிடைக்காததுனால போலீஸுக்கும் வேற யாருக்கும் ஃபோன் பண்ணி உதவி கேட்க முடியல. அப்போ சாரா நினைக்கிறாங்க, நல்ல வேளை நான் எல்லா கதவுகளையும் மூடிட்டேன், அந்த கொலைகாரனால கதவை திறக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது வெளியே இருக்க அந்த கொலைகாரன் அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு சாவியை எடுத்து அந்த காருக்கு முன்னாடி காட்டுறான். அப்போதான் சாராவுக்கு ஞாபகம் வருது, அப்பா கிட்டையும் ஒரு கார் சாவி இருந்திருக்கு, அதுதான் அந்த கொலைகாரன் எடுத்து காட்டுறான். அதை பார்த்ததும் ரொம்பவும் அதிர்ந்து போன சாரா காரோட இன்னொரு பக்கம் இருக்க கதவை திறந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அப்படி ஓடுற சாராவை அந்த கில்லரும் துரத்திட்டு வரான். அப்போ சாரா சரி கடைசியா ஒரு தடவை போலீஸுக்கு கால் பண்ணி பார்க்கலாம்னு அங்க இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று போலீஸுக்கு கால் பண்றாங்க. இந்த தடவை கால் கனெக்ட் ஆகிடுச்சு. ஹலோ ஹலோ போலீஸ், நான் இங்க காட்டுக்குள்ள என்னோட அப்பா கூட வந்தேன், ஒருத்தன் என்னோட அப்பாவை கொண்டுட்டு என்னையும் கொலை பண்ண வரான், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கால் கட் ஆகிடுது. ஆரம்பத்துல இத பெருசா போலீஸ் கண்டுக்காம இது வெறும் பிராங்க் காலா இருக்கும்னு நினைச்சு
சரி எதுக்கும் இந்த கால் எங்க இருந்து வந்துச்சுன்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த கால் நிஜமாவே அந்த காட்டுக்குள்ள இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே ஒரு போலீஸ் டீம் வேகமா அந்த காட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும்போது முதல்ல அவங்களுக்கு ஒரு இறந்த தலையில்லாத உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னும் உள்ள போய் தேடும்போது ஒரு கார் கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில இருக்கு. அதை தொடர்ந்து இன்னும் அந்த இடத்த சுற்றி பார்க்கறாங்க. அப்போ அவங்களுக்கு அங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு பெண்ணோட இறந்த உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெண்ணோட உடல்ல இருந்து தலை வெட்டப்பட்ட நிலையில இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு தான் இறக்குறதுக்கு முன்னாடி போலீஸுக்கு கால் பண்ணிருக்கான்னு தெரிய வருது. அதை தொடர்ந்து போலீஸ் அந்த காட்டுக்குள்ள வேற ஏதாவது தடயமோ இல்ல கொலைகாரனை பற்றி ஏதாவது தகவல் இல்ல ஆதாரம் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கறாங்க. ஆனா அங்க அவங்களுக்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அந்த இறந்த 2 பேரோட தலையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த கொலை இந்த காட்டுல நடந்த முதல் கொலையும் இல்ல, கடைசி கொலையும் இல்ல. இது வரைக்கும் இந்த காட்டுல பல கொலைகள் இது மாதிரி அங்க நடந்திருக்கு, நடந்துகிட்டும் இருக்கு. சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இது மாதிரி இரவு நேரத்துல தனியா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போக வாய்ப்பு கிடைச்சா போவீங்களா மாட்டீங்களா? அத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாயிரத்தி டெக்சாஸுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல இருக்க ஒரு வீட்டுல லாராங்கிற பொண்ணு தனியா வாழ்ந்து வராங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் இரவு வழக்கம் போல லாரா வீட்டுல டிவி பார்த்துட்டே இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ள போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல அந்த கிச்சனுக்கு வெளியே யாரோ நடக்கிற மாதிரியான சத்தம் ஒன்று கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டதும், என்ன வெளியே யார் இருக்கா? நான் வீட்டில் தனியாக தானே இருக்கேன். அப்போ யாரோ ஹாலில் இருக்க மாதிரி சத்தம் வருது, யார் அது அப்படின்னு சாரா மெதுவாக நடந்து அந்த கிச்சனுக்கு வெளியே இருக்க ஹாலில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே ஹாலில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பான உருவம் அங்கே அந்த ஹால்குள்ள அங்கேயும் எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து ரொம்பவுமே பயந்து போன லாரா வேகமா அங்கிருந்து ஓடி அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் சத்தம் இல்லாம ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி பயத்துல கீழே ஒளிஞ்சிருந்தோம் லாராவால ரொம்ப நேரம் அங்கேயே இருக்க முடியல. எதற்காகனா மேல இருக்கிற அந்த உருவம் எப்ப வேணும்னாலும் கீழே இருக்க இந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடலாம். அதனால லாரா அங்க இருக்க போன் மூலியமா போலீஸுக்கு கால் பண்ணி இங்க நடந்த எல்லாத்தையும் அவங்க பார்த்த அந்த உருவத்தை பற்றியும் சொல்லிடுறாங்க. அதை கேள்விப்பட்டதும் போலீஸும் அந்த இடத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துடுறாங்க. அவங்க வந்ததும் முதல்ல அந்த வீட்டை முழுவதுமா செக் பண்றாங்க. முதல்ல ஹால், அப்புறம் கிச்சன், அப்புறம் அந்த வீட்டுல இருக்க எல்லா ரூம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி அங்க செக் பண்ணி பார்த்ததுல அங்க வித்தியாசமா எதுவுமே இல்லை. அதை தொடர்ந்து அவங்களுக்கு கால் பண்ணின அந்த பொண்ணு எங்கன்னு தேடுறாங்க. ஆனா அங்க எந்த பொண்ணும் இல்லை. அப்போ அங்க இருக்க போலீஸ் கவனிக்கிறாங்க, அந்த வீட்டுல ஆபத்து நேரத்துல மறைஞ்சு தப்பிக்கிறதுக்காக ஒரு தரைத்தளம் இருக்குதுன்னு. உடனே போலீஸ் அந்த பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சு கீழே போய் கதவை திறந்து பார்க்குறாங்க. கதவை திறந்து பார்த்தா அங்க ஒரு வயதான பெண் ஒருத்தவங்க ரொம்பவுமே பயந்து போய் அந்த ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்து அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக விட்டுட்டு அப்புறம் அவங்க கிட்ட என்ன நடந்துச்சு, நீங்க யாரு, எங்களுக்கு கால் பண்ணி வர சொன்ன அந்த பொண்ணு எங்க அப்படின்னு தொடர்ந்து பல கேள்விகளை அந்த வயதான பெண் கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அந்த வயதான பெண் சொன்னதை கேட்டதும் அங்க இருக்க போலீஸ் எல்லாரும் ரொம்பவே அதிர்ந்து போறாங்க. அப்படி அந்த வயதான பெண் என்ன சொன்னாங்கன்னா, இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிஞ்சதும் நான் கிச்சனுக்குள்ள போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்க வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர்
பூட் ஷூ போட்டுக்கிட்டு வேகமாகவும் மெதுவாகவும் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதனால நான் மெதுவா கிச்சன்ல இருந்து வெளியே போய் அப்படி யாரா இருக்கான்னு பார்த்தா அங்க ரொம்பவுமே பயங்கரமான ஒரு கருப்பு உருவம் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். அப்படி பயந்து போனதும் இங்க இந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் போலீஸ் திரும்ப அந்த வயதான பெண் கிட்ட கேட்கிறாங்க, அப்ப எங்களுக்கு கால் பண்ணின அந்த பொண்ணு எங்க, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த வயதான பெண் சொல்றாங்க, எந்த பொண்ணு, உங்களுக்கு நான் தானே கால் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அங்க இருக்க போலீஸ் எல்லாருமே ரொம்பவுமே அதிர்ந்து போறாங்க. காரணம், போலீஸுக்கு கால் பண்ணின பொண்ணோட குரலை கேட்டாலே தெரியும் அவ ஒரு சின்ன பொண்ணுன்னு. ஆனா இங்க இவங்க ஒரு வயதான பெண். இவங்களோட குரலுக்கும் அந்த கால் பண்ணி வர சொல்லியிருந்த அந்த பொண்ணோட குரலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. ஆனா இங்க என்னன்னா இவங்க தான் கால் பண்ணேன்னு சொல்றாங்க. ஒன்று இங்கே என்னமோ நடந்திருக்கணும், இல்லைன்னா இவங்க நம்மளை முட்டாளாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே இருக்க போலீஸ் எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது அதில் இருக்க ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் அந்த வயதான பெண்ணை பற்றி பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த வயதான பெண் யார், அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிய வருது. அப்படி அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, இன்னையிலிருந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வயதான பெண் சின்ன பொண்ணா இருந்த காலம் அது. அவங்களோட பெயர் மௌனிகா. மௌனிகா அந்த டைம்ல ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போதான் ஒரு நாள் இரவு மௌனிகா அவளோட அப்பா அம்மா கூட வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்தா. அப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் மௌனிகா கிச்சனுக்குள்ள போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தா. அப்போ கிச்சனுக்கு வெளியே யாரோ பூட் ஷூ போட்டு நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே மௌனிகா என்ன சத்தம் அது, யாரு வீட்டுக்குள்ள ஷூ போட்டு நடக்கிறான்னு மெதுவா போய் பார்க்கறா. பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ந்து போறா. காரணம், அங்க ஒரு நபர் கருப்பு நிறத்துல உடை அணிஞ்சுக்கிட்டு கையில மிகப்பெரிய கத்தியோட அங்க நின்றுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் அங்க வீட்டுக்குள்ள இருந்த மௌனிகாவோட அப்பாவையும் அம்மாவையும் அவன் கையில வச்சிருந்த கத்தியாலேயே குத்தி கொலையும் பண்ணிருக்கான். தன்னோட கண் முன்னாடி அவளோட அப்பாவும் அம்மாவும் இறந்து கிடக்கிறத பார்க்க முடியாம மௌனிகா அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ அவளை அந்த கொலைகாரனும் துரத்திட்டு வரான். உடனே மௌனிகா வேகமா அந்த வீட்டுக்கு கீழே இருந்த ஒரு பேஸ்மெண்ட்குள்ள ஓடி போய் அந்த கதவை அடைச்சிக்கிட்டு ஒளிஞ்சுக்கிறா. அவளை துரத்திட்டு வந்த அந்த கொலைக்காரனும் அந்த கதவை திறக்க முயற்சி பண்றான். ஆனா அவனால திறக்க முடியல. அதை தொடர்ந்து அந்த கதவை உடைக்க முயற்சி பண்றான். அப்போ அந்த கதவை உடைக்கிற சத்தம் கேட்டு மௌனிகா பக்கத்து வீடுகள்ல இருக்க சிலர் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்க அவங்களும் அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. போலீஸ் வந்ததும் அந்த கொலைகாரனை கைது பண்ணிட்டு அந்த ரூம்குள்ள இருந்த மௌனிகாவை அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து மீட்டு வெளியே கூப்பிட்டு வராங்க. அப்போ போலீஸ் அந்த கொலைகாரனை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இவன் இதுவரைக்கும் பல பேரை இது மாதிரி கொலை பண்ணியிருக்கானோ, அதையெல்லாம் அவனோட பொழுதுபோக்குக்காக பண்ணிட்டு இருந்திருக்கான்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து போலீஸ் அவனை கைது பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. போலீஸ் என்னதான் கொலைகாரன் கிட்ட இருந்து மௌனிகாவை காப்பாற்றி இருந்தாலும் அன்னைக்கு அவள் பார்த்த அந்த சம்பவத்தினால அவளோட மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. அன்னையிலிருந்து தான் மௌனிகா மனநலம் பாதிக்கப்பட்டு தன்னை இப்பவும் யாரோ கொலை பண்ண வராங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு போலீஸ்க்கோ இல்ல அவளுக்கு ஞாபகம் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் கால் பண்ணி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க சொல்றாங்க. அதை கேட்டதும் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு நிஜமாவே மௌனிகா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு தெரிய வருது. அதை தொடர்ந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் மௌனிகாவை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்கள கவனிச்சுட்டு வராங்க. அப்போ ஒரு நாள் அவங்களோட ஃபோனுக்கு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் கால் வருது. அதுல நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சேர்த்த மௌனிகாங்கிற பெண்ணை இங்க இருக்க ஒரு மென்டல் பேஷண்ட் அடிச்சே கொண்டுட்டான்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து
அந்த போலீஸ் ஆஃபீஸர் வேகமா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பார்க்குறாங்க. அப்போ அங்க இருக்க டாக்டர் சொல்றாங்க, சாரி சார், ஒரு சின்ன தப்புனால மௌனிகா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆஃபீஸர் கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு, யார் அவங்கள கொன்னா அப்படின்னு கேட்கவும் டாக்டர் சொல்றாரு, அவங்கள இப்படி அடிச்சே கொன்ன அந்த பேஷண்ட் யாருன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் மற்றவங்களை கொலை பண்ணிட்டு இருந்த ஒரு மென்டல் பேஷண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ரொம்பவுமே அதிர்ந்து போன அந்த ஆஃபீஸர், என்ன பொழுதுபோக்குக்காக கொலை பண்ணின கொலைகாரனா, அவன் யாரு, அவனோட பேர் என்ன, அவனை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு, பார்க்கலாம், அவனை நாங்கள் தனியாக ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்கோம். ஏன்னா அவனால் மற்ற யாருக்கும் இவனால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அடைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போலீஸ் ஆஃபீஸரை அந்த பேஷண்ட் இருக்க ரூம் கிட்ட கூப்பிட்டு போறாரு. அங்க போனதும் அந்த பேஷண்ட் அடைச்சி வச்சிருக்க ரூம் கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த பேஷண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து ஒன்று சொல்றான். அதை கேட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரொம்பவுமே அதிர்ந்து போறாரு. அப்படி அவன் என்ன சொன்னான்னா, அன்னைக்கு என்கிட்ட இருந்து அவ தப்பிச்சுட்டா, ஆனா இந்த தடவை அவளால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. அப்போ அந்த டாக்டர் அந்த ஆபீசர் கிட்ட சொல்றாரு, இவனோட நிஜ பெயர் யாருக்குமே தெரியாது, ஆனா அவனைய தி ஜாக் தி ரிப்பர்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. நியூயார்க் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன அழகான சிட்டி. அது கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால பார்க்குற இடமெல்லாம் வெண்ணிற பனியால நிறைஞ்சிருக்கு. அண்ட் அந்த சிட்டியில் ரீனாங்கிற பொண்ணு தன்னோட அப்பா அம்மா கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு நாள், இன்னும் கொஞ்ச நாளில் கிறிஸ்மஸ் வரப்போகிறதுனால ரீனாவோட வீட்டில் எல்லாரும் வெளியே ஷாப்பிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் ரீனா மட்டும் ரெடி ஆகாமல் அவங்களோட அப்பா அம்மாவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதை பார்த்து ரீனாவோட அம்மா கேட்குறாங்க, என்ன ஆச்சு ரீனா, கிளம்பலையா, இன்னைக்கு ஷாப்பிங் போகிறதா ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, மறந்துட்டியா ரீனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரீனா, இல்லைம்மா நான் வரல, எனக்கு அசைன்மெண்ட் எழுதுகிற வேலையெல்லாம் இருக்கு, அதனால எனக்கும் சேர்த்து நீங்களே ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களும், சரி அப்போ நீ வீட்டை நல்லா லாக் பண்ணிட்டு இரு, எதுனாலும் உடனே எங்களுக்கு கால் பண்ண, நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு சீக்கிரமே வந்துடுறோம், வந்ததும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவோட அப்பாவும் அம்மாவும் ஷாப்பிங் கிளம்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் கிளம்பினதும் ரீனா வீட்டை நல்லா லாக் பண்ணிட்டு அவங்களோட ரூம்குள்ளே போய் அவங்களோட அசைன்மெண்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு ரீனாவுக்கு யாரோ அவங்கள ரொம்ப நேரமாக கவனிச்சிட்டு இருக்க மாதிரி தோணுது. உடனே ரீனா டக்குன்னு திரும்பி அந்த ரூம்குள்ள யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கிறா. ஆனா அங்க அவங்கள தவிர வேற யாருமே இல்லை. சரி, ரொம்ப நேரமா தனியா இருக்கிறதுனால இப்படி தோணிருக்கோம், நம்ம ஹாலுக்கு போய் அங்க டிவி பார்த்துட்டு நம்மளோட வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ரீனா அவங்க ரூம்ல இருந்து ஹாலுக்கு போய் டிவியை ஆன் பண்ணிட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. அப்போ டிவியில ஒரு நியூஸ் ஒன்று ஒளிபரப்பாகுது. அதுல நம்ம சிட்டியில இருக்க சிறையிலிருந்து ஒரு முக்கிய சிறை கைதி தப்பித்து விட்டான். அவன் ஒரு கொடூரமான சைக்கோ கொலைகாரன். பொதுமக்கள் எங்கேனும் அவனை கண்டால் அதிர்ச்சி அடையாமல் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கவும். இப்போ நாம அந்த கொலைகாரனோட வரலாற்றை கொஞ்சம் அப்படின்னு அந்த நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நியூஸை பார்த்ததும் ரீனா, ஐயோ அம்மா அப்பா வேற வெளியே போயிருக்காங்க, அவங்களுக்கு இந்த நியூஸ் தெரியுமான்னு தெரியலையே, நான் அவங்களுக்கு கால் பண்ணி இதை சொல்லி சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு போனை எடுக்க போறாங்க.
அப்போ எதர்ச்சியா அவங்களோட வீட்டுல இருக்க ஜன்னலுக்கு வெளியே யாரோ நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கிறத கவனிக்கிறாங்க. உடனே ரீனா யார் அங்க ஜன்னலுக்கு வெளியே நிக்கிறா அப்படின்னு பாக்குறாங்க. அங்க ஒரு உயரமான ஒரு நபர் நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவியில ஒளிபரப்பான அதே கொலைகாரன் தான் இப்போ ரீனாவோட வீட்டுக்கு வெளியே இருக்கான்னு தெரிய வருது. இருங்க, அவன் வீட்டுக்கு வெளியே இல்லை. அவன் வீட்டுக்கு வெளியே இருந்தா வெளியே இருக்க பணியில அவனோட கால் தடம் தெரியுமே. ஆனா அப்படி எதுவுமே இல்லை. கடவுளே, ஜன்னல்ல தெரிஞ்சது ரிஃப்ளெக்ஷன். அப்போ அவன் வீட்டுக்குள்ள எனக்கு பின்னாடி தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு ரீனா டக்குன்னு திரும்பி பார்க்கறா. அங்க அவங்க நினைச்ச மாதிரியே அந்த கொலைகாரன் ரீனாவுக்கு பின்னால நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் ரீனா ரொம்பவே பயந்து போய் அங்கிருந்து போன் எடுத்துக்கிட்டு வேகமா அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு கிச்சனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா இவங்க அங்க இருந்து தப்பிக்கும் போது அந்த கொலைகாரன் எதுவுமே பண்ணாம அமைதியா நின்றுட்டு இருக்கான். நீங்க கிச்சனுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க ரீனா, நல்ல வேலை அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். உடனே அப்பாவுக்கோ இல்ல போலீஸ்க்கோ கால் பண்ணி சொல்லணும்னு வேக வேகமா கால் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரீனா யார்கிட்ட இருந்து தப்பிச்சோம்னு நினைச்ச அந்த கொலைகாரன் இப்போ ரீனா ஒளிஞ்சிருக்க அந்த கிச்சனுக்குள்ள வந்து, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ரொம்ப நாள் அடைப்பட்டு கிடந்த எனக்கு ரொம்ப 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 தாகமா இருக்கு. எனக்கு வேணும், எனக்கு நீ வேணும். என்னோட தாகத்தை தீர்க்க எனக்கு உன்னோட ரத்தம் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரன் கிச்சனுக்குள்ள ஒளிஞ்சிட்டு ரீனாவை கண்டுபிடிச்சு சொல்றான். இங்க நடந்தது எதுவுமே தெரியாம ஷாப்பிங் போன ரீனாவோட அப்பாவும் அம்மாவும் திரும்ப அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அப்படி அவங்க 2 பேரும் நடந்து வீட்டுக்கு வந்து பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ந்து போறாங்க. காரணம், அங்க அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி படிஞ்சிருக்க வெண்ணிற பனியெல்லாம் இப்போ சிவப்பு நிறத்துல இருக்கு. அதை பார்த்ததும், என்னங்க, என்ன பனி இங்க சிவப்பு நிறத்துல இருக்கு அப்படின்னு ரீனாவோட அம்மா ரீனாவோட அப்பாவை பார்த்து கேட்கிறாங்க. அப்போ ரீனாவோட அப்பா அந்த பனியை கையில எடுத்து பார்த்துட்டு ரொம்பவுமே அதிர்ந்து போய் சொல்றாரு, இந்த சிவப்பு நிறம் எல்லாமே ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாரு. அவரை தொடர்ந்து அவரோட மனைவியும் உள்ள வந்து பார்க்கறாங்க. பார்த்ததும் 2 பேரும் ரொம்பவுமே அதிர்ந்து போறாங்க. காரணம், அங்க அவங்களோட வீட்டுக்குள்ள அவங்களோட பொண்ணு ரீனா கொலை செய்யப்பட்டு கை கால் தலை எல்லாமே தனித்தனியா வீடு முழுவதும் சிதறி போய் கிடக்கு. அண்ட் ரீனாவோட ரத்தம் அந்த வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியவும் தொலைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்ததும் அவங்க போலீஸுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அவங்களும் உடனே அங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த கொலையை அந்த சைக்கோ சீரியல் கில்லர் தான் பண்ணியிருக்கான், கண்டிப்பா அந்த கொலைகாரனை நாங்க அரெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாட்கள் போய்கிட்டே இருக்க தவிர அந்த கொலைகாரனை இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கவே முடியல. ஒரு நாள் மாலை ஒரு பையனை அவனோட அம்மா
அவனை வீட்டுல தனியா விட்டு அவங்க வெளியே போறாங்க. இந்த பையனுக்கு அவனோட ஸ்டடி சம்பந்தமா சில வேலைகள் இருக்கிறதுனால அவனால அவனோட அம்மா கூட வெளியே போக முடியல. வெளியே போற அந்த பையனோட அம்மா சரியா 6 மணிக்கு அந்த வீட்டை வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த பையன் மட்டும் அந்த வீட்டுல தனியா இருக்கான். அதனால அந்த பையன் அவனோட ரூம்குள்ள உட்காந்து காதுல ஹெட்ஃபோன் மாட்டி பாட்டு கேட்டுக்கிட்டே அவனோட படிப்பு சம்பந்தமான வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். அப்போ வெளியே பயங்கர இடியோட பேய்மலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேய்மலை பொழிஞ்சிட்டு இருக்கு. அதனால அந்த பையன் மலையை ரசிக்கிறதுக்காக அவனோட ரூம்குள்ள இருக்க ஜன்னலை பார்த்த மாதிரி உட்காந்து ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்டுக்கிட்டே அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நேரமும் போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு சரியா இரவு 11 மணிக்கு வெளியே போன அந்த பையனோட அம்மா வீட்டுக்கு வராங்க. அவங்க காலேஜ்ல போய் அவனோட காரை பார்க் பண்ணிட்டு வீட்டோட மெயின் கதவை திறந்து உள்ள வராங்க. அப்படி அவங்க வீட்டுக்குள்ள வந்ததும், ஏய் யார் இப்படி பண்ணினா அப்படின்னு கத்திட்டு அவனோட பையனோட பேரை சொல்லி கத்துறாங்க. அவனோட சத்தம் கேட்டு தன்னோட ரூம்குள்ள இருக்க அந்த பையனும் கீழே வந்து, என்னமாச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவனோட அம்மா கீழே தரைய கை நீட்டி காட்டி, இதை நீதான் பண்ணியா அப்படின்னு கோபமா கேட்கிறாங்க. அதை கேட்டதும் அந்த பையன் கீழே பார்க்குறான். பார்த்ததும் அந்த பையன் ரொம்பவுமே அதிர்ந்து போறான். காரணம் அங்க கீழே தரை முழுவதுமா சேற்றாலான கால் தடமா இருக்கு. இல்லம்மா, நீங்க வெளியே போனதுல இருந்து என்னோட ரூம்குள்ளதான் இருந்தேன், வெளியே வரவே இல்லை. இப்போ உன்னோட வண்டி வந்ததை பார்த்ததுன்னா நான் கீழே வந்தேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த பையனோட அம்மா கோபத்தை விட்டு என்ன நடந்திருக்கும்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவனோட முகம் அதிர்ச்சியாகி உறைஞ்சு போன மாதிரி மாறுது. அதை பார்த்ததும் அந்த பையனுக்கும் புரிஞ்சிருச்சு. அம்மா, நம்ம வீட்டுல வேற யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கடுத்து 2 பேரும் அந்த கால் தடம் எங்க இருந்து வருதுன்னு அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. அது அவனோட வீட்டு பின்கதவு கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அந்த பின்கதவு உடைக்கப்பட்டிருக்கு. அந்த கதவை உடைச்சு யாரோ உள்ள வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கதவை உடைச்சு உள்ள வந்த அந்த நபர் திரும்ப வெளியே போன மாதிரி எந்த ஒரு கால் தடமும் அங்க இல்லை. அப்போ திடீர்னு யாரோ வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமா கத்துற சத்தம் கேட்குது. அதை தொடர்ந்து வீட்டுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு ரூமோட கதவை உடைக்கிற சத்தமும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டதும் அந்த பையனோட அம்மா அவனை வேகமா அங்கிருந்து கூட்டிட்டு அவங்களோட காரை நிப்பாட்டிருக்க கேரேஜுக்கு கூட்டிட்டு போய் 2 பேரும் அங்க மறைஞ்சு ஒளிஞ்சு நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த பையனோட அம்மா போலீஸுக்கு கால் பண்ணி, சீக்கிரமாங்க, எங்களோட வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு தகவல் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து சில நேரம் கழிச்சு ஒரு போலீஸ் டீம் வந்து அந்த வீடு முழுவதும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆபீசர் வந்து, உங்களோட வீடு முழுவதுமா தேடிட்டோம், ஆனா வீட்டுக்குள்ள யாருமே இல்லை, நீங்க தைரியமா வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் தான் அந்த பையனுக்கும் அம்மாக்கும் போன உயிரே திரும்ப வருது. அப்போ அந்த ஆபீசர் இவங்களை பார்த்து, மாடியில் இருக்க லெஃப்ட் ரூம் யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டதும் அந்த பையனோட அம்மா அந்த பையனை திரும்பி பார்க்குறாங்க. என்னோட ரூம் தான் அது. ஏன் சார் அப்படின்னு அந்த பையன் கேட்க, வாங்க சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் அந்த பையனையும் அவனோட அம்மாவையும் அந்த ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூம்க்கு வந்ததும் அந்த ஆஃபீஸர் அந்த பையனை பார்த்து, இவ்வளோ நேரம் நீ இங்கே தான் இருந்தியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையனும், ஆமாம், அம்மா வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் இந்த ரூம்குள்ளே தான் இருந்தேன். காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு வெளியே பெஞ்ச மலையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே என்னோட ஸ்டடீஸையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த ஆஃபீஸர், நல்ல வேலை நீ திரும்பி பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த ரூமோட கதவுல பிளாக் மார்க்கர்னால எழுதியிருக்கிறத காட்டுறாங்க. அதில் 8:47க்கு நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன்,
8:53க்கு நீ பின் கதவை சரியா லாக் பண்ண மறந்துட்ட. 8:59க்கு வேடிக்கை பார்க்காத. 9:24க்கு திரும்பி பாரு. 9:57க்கு என்ன பாரு. 10:15க்கு என்ன பாரு. 10:37க்கு என்ன பாரு. 10:49க்கு என்ன பார். சாவு வரும். இதை பார்த்ததும் அந்த பையன் ரொம்பவுமே அதிர்ந்து போகிறான். கிட்டத்தட்ட 2 மணி நேரமா இந்த ரூம்குள்ள அந்த பையனுக்கு பின்னாடி யாரோ நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை இதில் எழுதியிருக்கிற மாதிரி அந்த பையன் திரும்பி பார்த்துருந்தா என்ன ஆகியிருக்கும்? உண்மையாகவே இதை கேட்க ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கு. சரி, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் லைக்ஸும் தான் எங்களை இதை விட இன்னும் பெட்டரான கண்டென்ட் கொடுக்க உதவி பண்ணும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் இது மாதிரி ஹாரர் அண்ட் பேக்கர்கள் கேட்க பிடிக்கும்னா ப்ளீஸ் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ட்ரில்லர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.